கொடுக்குறேன்டப்பா. குபோட்டாவில் மைலேஜ் செக் பண்ணுறாங்க. 2 லிட்ரு டேங்க்கு, தனியாக ஃபியூல் டேங்க் வச்சுருக்காங்க. பார்ப்போம் மைலேஜ் என்ன தருதுன்ட்டு லைவாக செக் பண்ணும். பார்த்தாச்சு ஒரு 50 சின்ன வச்சு ஓட்டி பார்த்தா தானே தெரியும். ஓட்டு நீ வச்சுக்கிறதான் ஓடுறதுக்கு இல்லை வீட்டுக்குள்ள அவர் ஏன் லோ ஃபஸ்ட் ஏன் சொல்கிறாருன்னா இது சோளம் கரெக்டாக இருக்கிறதுனால லோ ஃபஸ்ட்டு போட்டு ஓட்டுன்றாரு. என்ன கீர் ரேஞ்சு லோவா ஹையா? இது வந்து லோவா? லோ போட்டாச்சா? அதில் என்ன நமக்கு செகண்டா ஃபர்ஸ்டா? ரேஸ் வந்து 18 ஸ்டார்ட் ஆகணும். ஒன்று 16 நின்றுவேன். ஸ்போர்ட்ஸ் டேமேஜ் ஓகேவா? ஆர்பிஎம் ஐயா ஒரு நிமிஷம். ஓகே லோ செகண்டா? லோ ஃபர்ஸ்ட். கலப்பைக்கியா இருக்க மணல் பூமி தான், மண் ஒன்றும் பிடிக்காது போடு. $42 பிளேடு தான் போட்டிருக்காங்க. குபோட்டா 45 HP 2 வீல் டிரைவ்.
வந்து பார்த்தீங்கன்னாக்கா MF 7250 வச்சுருந்தவர் புதுசாக குபோட்டா ஓட்டுறதுனால கொஞ்சம் தடுமாறுறாரு. மற்றபடி நல்லா ஓட்டுற டிரைவர் தான் அவர். MF 7250 வச்சுருக்காரு. வாங்கிட்டு வரேன் நம்ம பார்த்து போட்டல. நான் தான் மகேந்திர எடுத்துட்டேன் 585 4 வீல் டிரைவர். நான் எடுத்து இப்போ 3 மாதம் தானே ஆகுது. ஏன் அதிகம் தான். டீசலில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு கிட்ட காலி ஆகிடுச்சு டீசலு. நாலு
முடியாதுங்க மண்ணு பிடிச்சிக்கிச்சு ஈரமாக இருக்கிறதுனால. ஐல போட்டு போட வண்டி 7 தூக்கினால இல்லை ஃபுல்லாக டைட். மேலே தூக்கி ஓட்டா ரேஸ் அதிகமாக தான் ஃபுல் ரேஸ் எல்லாம் ஓடுறாங்க. ஃபுல் ரே அவர் அதான் அவர் சொன்னார் வாடகை சொன்னார்னா குறைக்கணும் பண்ணலாம். ரேஸ் மண் ஒன்று அந்த உயிரினே ஓட்டுங்க. நாங்கள் நேற்று எல்லாத்துக்கும் ரெடி இல்லை சொல்கிறேன் மண் இது கொஞ்சம் மடல் ஃபினிஷிங் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. டிரைவர் மாஸ்டரு வேறு டிரைவர் ஓட்டுறாரு. பாப்பா எப்படி ஓட்டுறாரு. பீட்டே ஆன் பண்ணு ஃபஸ்ட்டு. பீட்டே ஆன் பண்ணு. நீ பாரு பையன் ஏறா அண்ணா பச்சிவிடா. போனது மைலேஜ் செக் பண்ண முடியாது. செக் பண்ண முடியாது போல மாற்றி மாற்றி ஓட்டு பைப் ஏட்டாரா அதில் மாட்டி அதிலே போக சொன்னாங்க பாதி ஓட்டாத மைலேஜ் பிரச்சனை இல்லை. இது போல செக் பண்ண மாட்டோம். கரண்ட் கட்டிங் பாருங்க. பிரேக் கழுத்தா கட்டாகும். அது பக்கம் கட்டிங் பக்கத்தில் கட்டிங் நீ வேணா ஏறி ஓட்டி போகணும். இதில் கட்டிங்கே கம்மியாகும். ரொம்ப கிட்ட போய் கட் பண்ணலாம். வண்டி ஓட்டுறது நீ தானே? அப்போ நீ தான் பைப் எடுக்கணும். ஒல்லி அவர் தான் ஒல்லி அவர் தானா? அப்போ நீ தான் பைப் எடுக்கணும். சேத்துல முதல் சால் ஓட்டுறது கஷ்டமா இருக்கும். ரெண்டாம் சால் தான் ஃப்ரீயா போகும். நீ அடுத்த சால்லாம் இன்னும் ஃப்ரீயாக போகும். எனக்கு வெட்டுது நிறைய. அதான் பஸ் சால் எப்பயுமே கஷ்டமா இருக்கும். லோடு பண்ணு 100 5 கலப்பெல்லாம் போட்டு ஓட்டினா ஃப்ரீயா போகும். 5 கலர் டீசல் சேர்ந்து அதான் சேர்ந்து போனாலும் வண்டி போகும்ல. வண்டியெல்லாம் நீங்கள் மட்டத்துக்கு பிரேம் மட்டும் கிட்டத்தட்ட போகும். பெரிய வண்டியில் கம்பார்ட்மெண்ட்ஸும் வராது. 55 45 இல்லையா? பெரிய வண்டி வந்தாலும் கம்பார்ட் கொஞ்சம் குறையும். அது 55 45 வருதுல. இங்கே வந்து அசம்பிள் ஃபிட்டிங் பெரிதா பஞ்சாபில் நாட்டு சைட்லாம் இந்த வண்டி தானே அதிகமாக உங்களுக்கு. நீங்கள் மற்றவெல்லாம் 5 மணி விட 10 மணி விடலாம். ஒன்றும் மறக்க தெரியாது. இதை விட 4 எடுத்தால் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அது இதை விட 100 கம்மியாக கொடுக்கும். டீசல் பார்த்தீங்கன்னா கம்மியாகிடுச்சு. இன்னும் ஒரு 1/4 லிட்டர் தான் டீசல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் எக்ஸ்ட்ரா கம்மி பண்ணி எல்லாம் முதல்ல புரிஞ்சுங்க. எல்லாமே அதில் சேர்த்து வச்சுறாங்க. நமக்கு அது மனசு தூக்க மாட்டேங்குது. அங்கே கலப்பை தூக்குறேன். அதையும் தூக்காது. கீரை எடுத்துக்கிட்டியா? 2 இருக்குதுல்ல? 2 இருக்குதுல? 2 வா
ரெண்டு தான் தூணை தான் எழுந்திருக்கும். அதே எப்படி ரெண்டு ஒன்று தூர அளவு வச்சிருக்கணும். மொத்தம் கீழே அமிட்டு தான் அதே விட்டு இருக்கும். சின்ன ரிவர் தூக்கி அமிட்டா கீழே வருதா ஓட்ட இருக்கலாம். அப்ராக்சிமேட்டாக தான் கணக்கு போகும். இதே 2வது சாலை ஓட்டம் பார்த்தீங்களா 10:34 11 வருஷம் சீட்டு மட்டும் கொஞ்சம் மாற்றி நல்லா பஞ்சு மாதிரி கொடுத்தீங்கன்னா வச்சுக்கலாம். 2-3 நாளும் உங்களுக்கு அந்த ஓட்டினா தூக்கலாம் பக்கம் எல்லா வண்டியிலையும் அண்ணனே பொருள் கேட்குறாரு. அப்படியே அந்த 2 வீல் டிரைவ் கொடுத்துட்டு 4 வீல் டிரைவ் எடுத்துக்கா. இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கேட்குறாரு போட்டு என்ன கதையாகுது. அது நீ எடுக்கும் போதே 4 வீல் டிரைவ் எடுத்துருக்கலாம்ல. 2 வருஷம் ஓட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். வேல்யூ போயிடுவாங்க. 2 வருஷத்தில் 2 லட்ச ரூபா கம்மியாகும். 2 வருஷத்துல 3-4 லட்ச ரூபா சம்பாதிச்சிருவாரு. அப்படி சொல்றியா? வண்டி வச்சிருக்காதான் பேசலாம் வேண்டாம். வண்டி வச்சிருக்க சொந்த வண்டி இல்லை. நீ தான் அப்புறம் உள்தடிக்கிற போட்டி போட்டு அனுப்பிச்சு விட்ட அந்த வண்டியா? அது எங்கன்னா ஒரு காகாண்டினா அப்புறம் ஒரு நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறாளா. இப்போ நமக்கு இப்போ பழக்கமாயிடுச்சு. அப்புறம் எல்லாம் அனுப்பிச்சி விட்டேன். அதான் என் சொந்த வருது வண்டி சொன்னது. சேனலில் போய் பார்த்து தேடணும். இப்போ இந்த வண்டியில் போய் தேடி இந்த பண்ணி பார்த்தோம். நான் அவர் 2வது ஓனராக அவர்கிட்ட விட போடா ஃபஸ்ட்டு 2வது ஓனருக்கு எவ்வளோ சொல்கிறாங்க? சேனல் வண்டிங்க எவ்வளோ சொன்னாங்க? இந்த வண்டிங்க எத்தனை மணி நேரம் ஓடுது? 2 மணி நேரம். டீசல் ட்ரை ஆயிடுச்சு. இன்னும் லைட்டாக தான் டீசல் இருக்கு. எவ்வளோ ஓடி இருக்கு? 1 மணி நேரம். அது மினிட் பண்ண அது ஃபுல்லாக டைமுக்கு அது ஓட்ட அப்படியே நிற்கிட்டோம் அப்படின்னு பார்த்துருக்கேன். 1/2 மணி நேரம் ஓடி இருக்கு. 2 லிட்டர் டீசலு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேங்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் பண்ணல. இன்னும் பண்ணலைங்களா? ஃபுல் ட்ரை ஆகட்டும். ஃபுல் ட்ரைங்களா? 1 மணி நேரம் ஃபுல்லாகவே. மணிக்கு 4 லிட்டர் டீசல் ஓடுது. 42 பிளேடு. விட ஈரல் இன்னும் நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியாது, நம்ம சொல்ல தேவை. நம்ம எப்படி வேணா குறைச்சு சொல்லிடலாம். இப்போ ஓட்டர் இல்லை, அது எல்லாத்துக்கும் தெரியும். எண்ணெய் போட போதுன்னு ஒரு 30 போடலாம்.
தட்டி வசதி 31 நாளா வேற அப்படியே நீ டிவைட் பண்ணா கூட 3.3 அப்படிதான் நீ கணக்கு பண்ணு. எந்த அளவுக்கு 3.3 அப்படிதான் போகணும். இங்கே வாட்டர் வாங்கவே தெரியாது, உனக்கே தெரியும். இங்கே கலப்பை ஃபுல்லாக மண்ணு பிடிச்சி நிற்குது. ஃப்ரீயாக போய்க்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும். சரியான இந்த பவுடர் மாரி ஓட்டுறது அதுக்குன்னா சொல்ல தேவையில்ல. ஏன்னா இப்போ அண்ணன் சொல்கிற எல்லா வண்டி பவுடர் மாதிரி எந்த அளவுக்கு ஆனால் வண்டி லோ ஃபர்ஸ்ட்டில் தான் இப்போ வருது. அதான் நல்லதுண்ணே. ஒழுங்கு நல்லா டீசல் மைலேஜ் தானே உனக்கு. நீ மைலேஜ் போகணும், மைலேஜ் அது தானே போகணும். இல்லை ஒரு சில எல்லாருமே லோ ஃபர்ஸ்ட் பெரும்பாலும் போட்டு எந்த வண்டியும் போட்டு ஓட்ட மாட்டாங்க. லோ செகண்ட் தேர்ட் தான் போடுவாங்க. வண்டி அடங்க அதே வந்து லோ தேர்டு போட்டு அடங்கும். வண்டி போட்டு அடங்கும் போகும். செகண்ட் போட்டால் ஒய்வு நமக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும்ல. அதுக்கு நமக்கு வேலை இதே வந்து பாரு மகேந்திர வச்சிருக்கீங்களா இல்லை லோ போடாமல் வண்டி போட்டதில்ல அப்படி போயிட்டே இருக்கும். முராஜ் ஐ பல்ஸில் ஓட்டுறவங்களாம் ஒரு எல்லாம் அப்படி தான் ஓட்டுறாங்க. எல்லா இடத்தையும் ஃபஸ்ட்டு தான் ஓட்டுறாங்களே. 32 நிமிஷம் கரெக்டாக ஓடி இருக்கு. அதிகம் ஃபஸ்ட் தான் ஓட்டுவோம். 32 நிமிஷம்ண்ணா. 2 லிட்டர் டேங்க். என்ன சொல்றேன்னா உனக்கு தெரியுது, உனக்கு இன்னும் ஓடும். அந்த வேறு தெரியுது இல்லையா? ஸ்டார்ட் பண்ணோடனே ரிட்டர்ன் டீசல் இது மட்டும் பபிள்ஸ் வருது. இப்போ தெரியல இல்லை. இன்னும் ஓட்டினா ஓட்டலாம். இன்னும் 2 சுற்று ஒரு மிஞ்சி போனால் 35 நிமிஷம் ஓடும். அதை நீங்கள் டிவைட் பண்ணிக்க வேண்டியது தான். 35 நிமிஷம் 2 லிட்டர் போட்டால் 35. அப்போ நீங்கள் எப்படிங்க 70 நிமிஷம்ண்ணா. 4 லிட்டர் போட்டால் 70 நிமிஷம் டீசல். அப்படியே நீ கணக்கு பண்ணிங்கண்ணா. நீங்கள் டிவைட் பண்ணிக்க. நாம் எதுவும் கணக்கு பண்ணக்கூடாது. உங்கள் இது ஐடி சொல்லுண்ணா. நம்ம ஆள் இருக்கா? உனக்கு ஆள் நிறையா இருக்கு. சரிண்ணா ஒன்று பண்ணி விட்டுருவோம். நம்ம இன்ஸ்டாவில் நம்ம இருக்கோம். இப்போ வண்டியில் எண்ணெய் இல்லையா? அப்படிலாம் இல்லை, நம்ம ஊற்றிக்கணும்ல. ஏன் ஊற்றுறா? ஆ இருக்கு 600 ml ஊற்றிக்கிறேன். 2 லிட்டர் இதில் வந்து கோச்சிட்டு வருவாரா? நீ தான் 2 லிட்டர் கொடுக்கணும். டீப் ஜாயின் பண்ணலாம், அப்படியே விட்டுருங்க. டீப் ஜாயின் பண்ணோம். டீப் எப்படி ஜாயின்? ஆமா, வண்டியில நீங்க தான் டெமோ எடுத்துட்டு வந்து சார் காட்டி. எங்க எண்ணெயே போட்டு அதுக்கு எதுக்கு டெமோ நீங்க காட்டினுக்கிறீங்க? வண்டி இப்போ நீங்க இத்தனை பேர் பாக்குறாங்கன்னா உங்களுக்கு தானே அது வேல்யூ, எனக்கு வேல்யூ விடுண்ணா. சரிண்ணா, உனக்கு புரியுது. அது நீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க தான் பண்ணி கொடுங்க எதா இருந்தாலுமே. அப்போ நான் உனக்கு செக் பண்ணி, ஏன்னா நீ அங்கே நின்று போன ஸ்லோவில் ஓடிச்சுண்ணா. அதுக்கு தான் நான் உடனே விட்றேன். நான் இப்போ அங்கே 1 நிமிஷம் நின்றுக்குமா, நீங்கள் விட்டு ஓட்டு. ஏன்னா கலப்பை வந்து தூக்கினா இல்லை, நீ 2 லிவரும் கீ இறக்கிட்டு இருப்ப. 2 லிவரும் கீ இறக்கி இல்லை. சரி, நான் ஓட்டுறேன்.